நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னா பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுங்கிறது தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நெய் 1 லிட்டரை ஊற்றி நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 கிலோ முந்திரி பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 லிட்டர் பாலை ஊற்றி நல்லா அதை கொதிக்க வைக்கணும். நல்லா பால் கொதித்து பொங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு சீனி 7 கிலோ போட்டு நல்லா கிண்டணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிட்டு ஃபுட் கலர் நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நார்மலாக செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். சீனி நல்லா கரையிற வரை சிம்லே வச்சு நல்லா கிண்டி விடணும். சீனி கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச அந்த ப்ரெட்டை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை உள்ளே போட்டு நல்லா கிண்டி விடணும். அதுக்கப்புறம் கிண்டுறது நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டணும், இல்லைன்னா ஸ்மெல் வரும். அது கிண்டி நல்லா கிண்டதுக்கப்புறம் இடையில நெய் கொஞ்சம் ஊற்றினோம்னா அது அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கிண்டுறதை விடக்கூடாது. இடையில கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு அதையும் போட்டு நல்லா கிண்டணும். அதுக்கப்புறமும் கொஞ்சம் நெய் ஊற்றணும், நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி அடி பிடிக்காத அளவுக்கு அல்வா பதம் வர அளவுக்கு நல்லா கிண்டணும். கிண்டிட்டு அல்வா பதம் வந்தவுடன் நல்லா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை அது எல்லாத்தையும் நல்லா போட்டு கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலாக்களையும் கொஞ்சம் முந்திரி இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், வெள்ளரி விதை இருக்கு இல்லையா, வெள்ளரி விதை அதையும் நல்லா தூவி விட்டோம்னா நமக்கு தேவையான சுவையான பிரெட் அல்வா ரெடி. நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பல வீடியோக்கள் வரும் உங்களுக்கு.